அடா. அது புரியல, கொஞ்சம் போடுங்க. அந்த நேம் புரியல அவங்களுக்கு, எந்த ஊர்ல வச்சிருக்கீங்கன்னு புரியல. இல்லை இல்லை, நான் விஜய் சௌரிராஜன். அது என்ன நாடு ஆடுதுறையல்னு போட்டிருக்கீங்க, புரியல எனக்கு. தெளிவா சொல்லுங்க நண்பர் விஜய் சௌரிராஜன். வருது வருது வருது. என்ன புதுசா இருக்கு மார்னிங்ல? மகி சாணக்கியா, மகி சாணக்கியா. அதாவது அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனோமா, இன்னைக்கு அதுக்கு ரிசப்ஷனுக்கு போறோம். அதனால நைட் இப்ப பிரியாணியா ரிசப்ஷன்ல? என்னப்பா பிரியாணி. ஸோ அதனால பிரியாணி சாப்பிட போறோமா, 3 மணி லைவ் வர முடியாதுமா. அதனால தான் இப்போ வந்தேன். யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, சாரி மகிமா. இதுவும் நல்லா தான் இருக்கு, சமைச்சுக்கிட்டே லைவ் வருது. அழுகுறாங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது லைவ் வர சொன்னா அழுகுறாங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்பதான் தோணுச்சு நம்ம கூட வெங்காயமாவே பிறந்திருக்கலாம். சமையல் சொல்லி தர சொல்றாங்க. நம்மளுக்காக பல பேர் அழுவாங்கல்லம்மா, அதனால வெங்காயமாவே பிறந்திருக்கலாம், லதாவா பிறந்ததை விட அப்படின்னு நினைச்சேன். அண்ணனுக்கு சமையல் சொல்லி தரணுமா? எப்படி சமைப்பாங்க அண்ணன்? சூப்பரா சமைப்பாங்க. அரிசி போட்டுட்டு தண்ணி ஊத்தவாளாதான், இல்ல தண்ணி ஊத்திட்டு அரிசி போடலாமா அப்படி கேட்பாங்க. டீ போடுவேன். அடுப்பே பத்த வைக்காம கூட சமைப்பாங்க, அவ்வளவு சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? விஜய் சௌரிராஜனா? விஜய் சௌரிராஜன் ஓகே சார். கும்பகோணமா? அப்படி சொல்லுங்க. ஆடுதுறை, அதுதான் நான் சொன்னேன். இல்ல அவங்க இங்க மயிலாப்பூர்ல வீடு கட்டிட்டு இருக்க சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, ஆடுதுறையில அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. என்ன ஆயுர்வேதமா இல்ல அலோபதி தான்ப்பா? அலோபதி தானுங்களா? அதான் கும்பகோணம் நியர் ஆடுதுறை தெரியுங்க. அதனாலதான் நான் பார்த்தேன், ஆடுதுறைன்னு போட்டவனே நான் கும்பகோணமான்னு கேட்டேன். தண்ணியில போன் விழுந்துச்சாம? விழுந்துற போது உங்களை சொல்றாங்க, தண்ணியில போன் விழுந்துற போது. அவங்க எத்தனை முறை போட்டிருக்காங்க தெரியுமாமா? அவங்க எத்தனை முறை சாம்பார்ல எல்லாம் போட்டிருக்காங்கம்மா போன. எனக்கு போனு கீழே தான் விடும், அடிக்கடி கீழே விடும். கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, சாம்பார்ல ரசத்துல போட்ட ஒரு நாள் பாவம், அந்த ரசம் தான் எங்களால சாப்பிட முடியல. போனுக்கு ஒன்றும் ஆகல, ரசம் தான் எங்களால சாப்பிடவே முடியல. மகி சாணக்கியா, மகி சாணக்கியா. ஓகே சார். கும்பகோணம். விஜய் சௌராஜன், நீங்க இப்போ கும்பகோணத்துல தான் இருக்கீங்களா இல்ல மயிலாப்பூர்னு சொன்னாங்களே, அதுதான் கேட்டேன். வீடு கட்டிட்டு இருக்காங்க மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர் எந்த எந்த இடம்? நாங்க டி நகர்ல தானே இருக்கோம், ரொம்ப பக்கமாச்சே. அக்கா மைண்ட் வாய்ஸ் ரசத்துல போன். ஆமாமா, ரசத்துல போன் போட்டாங்கம்மா. மைண்ட் வாய்ஸ் இல்ல, உண்மையா நடந்தது. மைண்ட் வாய்ஸ் இல்லம்மா, ரசத்துல போன் போட்டாங்கம்மா. ரசம் கெட்டு போச்சு, போன் நல்லா இருந்துச்சுமா. ரசம் சாப்பிட முடியலையா அவங்க? போன் விழுந்தது பெருசா தெரியல, ரசம் சாப்பிட முடியலையா? என்ன என்ன கதை சொல்றாங்க பாரு. அந்த ஃபோனை வந்து வாஷ் பண்ணவே இல்லைம்மா. அந்த ஃபோனை எங்கெங்க வச்சுருப்பாங்க, வாஷ் பண்ணாத ஒரு ஃபோனை தூக்கி ரசத்தில் போட்டாங்க. அப்போ எப்படி அந்த ரசத்தை நம்ம சாப்பிட முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஃபோனை வாஷ் பண்ணி சுத்தமாக போட்டிருந்தா ரசம் சாப்பிட்லாம். ஃபோனை வாஷ் பண்ணலை, கேட்டால் ரசத்தில் வாஷ் பண்ணலான்னு கொண்டு வந்தேன் சொல்லிட்டாங்க. அதனால தான் ரசம் கெட்டு போச்சு, ஃபோன் நல்லா இருந்துச்சுமா. இன்னைக்கு சொல்லிட்டு யார்கிட்டயும்